ஜெயலலிதாவுக்கு கிடைத்த தண்டனையால் பள்ளி, கல்லூரி மாணவ, மாணவிகள் மிகுந்த மன வேதனையில் உள்ளனர். 27/9/2014 அன்று கர்நாடக நீதிமன்றம் ஜெயலலிதாவுக்கு 4 ஆண்டு சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பினை அதிமுக கட்சியினர் மட்டுமல்லாது தமிழக மக்களும் வியப்பில் உறைந்துள்ளனர். 3 நாட்களாக தங்களுடைய மனக்குமுறல்களை சட்டத்திற்குட்பட்ட விதத்தில் எதிர்ப்பை தெரியப்படுத்தி வருகின்றனர். ஒரு சில இடங்களில் தற்கொலை முயற்சியும் நடந்துள்ளன. இதில் குறிப்பாக பள்ளி மாணவ, மாணவிகள் மிகுந்த மனவேதனையில் செய்வதறியாது அழுது புலம்புகின்றனர். கல்லூரி மாணவி விவேகா கூறுகையில், கல்வி பயிலும் அனைத்து ஏழை மாணவ, மாணவியருக்கும் சீருடை, காலணி, ஜாமெட்ரி பாக்ஸ், நோட்டு, புத்தகம், சைக்கிள் மற்றும் மடிக்கணினி, இது மட்டுமல்லாது கல்வி உதவி தொகையும் தந்து தாயில்லத்தோடு பேணி காத்து வருகிறார். அவருக்கு இந்த நிலைமையா? உடனே அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என மன வருத்தத்துடன் கூறினார். இதேபோல் பள்ளி மாணவி சிந்து கூறுகையில், கர்நாடக அரசு மீது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து காவிரி நீரை பெற்றுத்தந்த காவிரி தாய் அம்மா மேல் பழி வாங்கும் நோக்கத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. என்போன்று ஏழை எளிய மக்கள், தாழ்த்தப்பட்ட மாணவி, மாணவிகளும் உயர்கல்வி பெறும் வகையில் உதவிகள் செய்து வரும் கல்வி தாய்க்கு இந்த நிலைமையா? தமிழகத்திற்கு காவிரியிலிருந்தும் முல்லை பெரியாறிலிருந்தும் தண்ணீர் கொண்டு வருவதற்கான சாதனைக்கு கிடைத்த தண்டனையா? அம்மா அவர்கள் சிறையில் சென்றதால் எங்களுக்கு பள்ளிக்கு செல்லவும் மனம் வரவில்லை, படிக்கவும் முடியவில்லை. எனவே மத்திய அரசு உடனே தலையிட்டு அம்மா அவர்களுக்கு ஜாமீன் வழங்க உத்தரவிட்டு தமிழகத்தை இந்தியாவில் முதல் மாநிலமாக அம்மா அவர்கள் வர வேண்டும் என மன வருத்தத்தில் கூறினார். என்னோட பேர் விவேகா. நான் வீரபாண்டி காலேஜ்லேருந்து பிஎஸ்சி பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கேன். இப்போ அம்மா ஜெயிலில் போட்டது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீக்கிரம் அவங்க ரிலீஸ் ஆகி வரணும். ஏன்னா அவங்க ஸ்கூல் லெவல்லையும் சரி, காலேஜ் லெவலும் சரி நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அம்மா வந்ததுலேருந்து எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஸ்காலர்ஷிப்புக்கும் சரி, லேப்டாப் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் லெவலில் சைக்கிள் எல்லாமே, ஸ்காலர்ஷிப் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு எங்கள் படிப்பை தொடர முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்காலர்ஷிப் இருந்தால் தான் எங்களால் படிக்கவும் முடியும். என் பேர் சிந்து. நான் சென்ட் ஆக்னஸ் ஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் 6th படிக்கும்போதே அம்மா ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுப்பாங்க, நோட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. எல்லாமே இலவசமாக கொடுக்குறனால எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதோடு இல்லாமல் எஸ்சி ஸ்காலர்ஷிப் வேறு கொடுக்குறாங்க. நான் எஸ்சின்றதுனால வட்ட வாங்குகிறேன். இது இப்போ அம்மாவை ஜெயிலில் போட்டனால எங்களுக்கெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேகமாகவே அம்மாவை வெளியில் விடணும்.